எம்ஜிஆரை வைத்து மிக அதிகமான திரைப்படங்களை தயாரித்தவர் சின்னப்பதேவர். இருவரும் சிறு வயது முதலே நண்பர்களாக இருந்தவர்கள். எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தவர் தேவர். ஆனாலும் தாய்க்கு பின் தாரம் படம் உருவான போது அவர்கள் இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டது. அதன்பின் எம்ஜிஆர் இல்லாமல் மற்ற நடிகர்களை போட்டு படங்களை தயாரித்து வந்தார் சின்னப்பதேவர். சில வருடங்களில் தாய் சொல்லை தட்டாதே என்கிற படம் மூலம் அவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்தனர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இப்படத்திற்கு முன்பே எம்ஜிஆர் சில வெற்றிகளை பார்த்திருந்தாலும் இந்த படத்தின் வெற்றி அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதற்கு காரணம், அப்போது எம்ஜிஆர் மீது 2 குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஒன்று, அவர் சரியாக படப்பிடிப்பில் கலந்து கொண்டு படத்தை முடித்துக் கொடுக்க மாட்டார். இன்னொரு, அவர் நடிப்பில் சரித்திர படங்கள் மட்டுமே ஓடும், சமூக கதை கொண்ட படங்கள் ஓடாது என்பதுதான். எனவே இந்த படம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என ஆசைப்பட்டார் எம்ஜிஆர். ஆரூர் தாஸ் கதை வசனம் எழுத எம்.ஏ. திருமுகம் இப்படத்தை இயக்கியிருந்தார். இப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக கன்னடத்து பைங்கிலி சரோஜாதேவி நடித்திருந்தார். மேலும் அசோகன், எம்.ஆர். ராதா, கண்ணாம்பாள் என பலரும் நடித்து 1961ஆம் வருடம் இப்படம் வெளியானது. இந்த படம் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியடைந்த எம்ஜிஆர் அப்படத்தின் இயக்குனர் திருமுகம், வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் மற்றும் பாடல்களை எழுதிய கண்ணதாசன் ஆகிய மூவருக்கும் சென்னையில் உள்ள உட்லாண்ட் ஹோட்டலில் ஒரு சிறப்பான விருந்து கொடுத்தார். எம்ஜிஆருக்கு சமூக படங்கள் ஓடும் என்கிற நம்பிக்கை கொடுத்தது இந்த படம்தான். அதேபோல் இந்த படம் ஓடாமல் போயிருந்தால் தொடர்ந்து சின்னப்பதேவரின் படங்களில் எம்ஜிஆர் நடித்திருக்கவும் வாய்ப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.